ஒவ்வொரு முறையும் கேட்கும் நிவாரணத்தை கொடுக்காமல் மத்திய அரசு கிள்ளி கொடுக்கிறது என்று கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசின் ஆய்வுக்குழு இந்த முறையாவது மாநில அரசு கேட்கும் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒவ்வொரு முறையும் தமிழக முதலமைச்சர் கேட்கும் நிவாரணத்தை கொடுக்காமல் மத்திய அரசு கிள்ளி கொடுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், பீகார் தேர்தலை பொறுத்திருந்து பார்ப்போம், ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேரின் எதிர்பார்ப்பு, அது வெல்லும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்றார். அவர்களுடைய பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு நாம் கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்கக்கூடிய நிவாரணத்தை மிக 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 ஒரு கிள்ளி கொடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிவாரணத்தை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது எந்த வகையிலும் பயன்பெறாத அளவிற்கு, முக்கியமாக விவசாயிகளுடைய துன்பத்தை எல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாத ஒரு வகையிலே அவர்கள் நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு நிவாரணம் வழங்கும். அருப்புக்கோட்டையில் வைகை குடிநீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு 30 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டடங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய பள்ளி கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் குத்துவிளக்கேற்றி வைத்து கட்டடங்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வைகை குடிநீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக கட்டங்குடியில் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டு வருவதாகவும், அந்த பணிகள் முடிந்த பின்னர் நாள்தோறும் வைகை குடிநீர் திட்டத்திலிருந்து தாமிரபரணி குடிநீர் போன்ற 30 லட்சம் லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்று கூறினார். திருவெரும்பூர் தொகுதியில் மழையின் காரணமாக இடிந்த வீட்டை பார்வையிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாதிக்கப்பட்டவருக்கு நிதி உதவி வழங்கினார். திருச்சி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட மேல கல்கண்டார் கோட்டை பகுதியில் வசித்து வரும் எபினேசர் இயேசுதாஸ் என்பவரின் வீடு மழையின் காரணமாக இடிந்தது. இதனை அறிந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சம்பந்தப்பட்ட பகுதியில் இடிந்த வீட்டை பார்வையிட்டு நிதி உதவி வழங்கி வீட்டை மறுகட்டமைப்பு செய்வதற்கு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர் பாதிப்பினை கணக்கெடுக்கும் பணி 2 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் கணக்கெடுக்கும் பணி முடிவடையும் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தகவல் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 2,02,160 மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 173 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 378 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 2 அல்லது 3 மடங்கு நெல் கொள்முதல் கூடுதலாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர் பாதிப்பினை கணக்கெடுக்கும் பணி 2 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் கணக்கெடுக்கும் பணி முடிவடையும் என்று தெரிவித்தார். திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் மூலம் நெல் மூட்டைகளை அனுப்பும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள மணலி கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்து அங்குள்ள விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கொடிவயல் ஊராட்சி திமுக இளைஞர் அணி சார்பாக 3ஆம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்து சிறப்பித்த நிலையில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மாடுகள் களம் கண்டது. நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி மாடுகள் ஒன்றையொன்று முந்தி சென்ற காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த நிலையில் போட்டியில் ஒவ்வொரு பிரிவுகளிலும் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு 98,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாயுமானவர் திட்டம் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட திட்டம் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சாடியுள்ளார். தாயுமானவர் திட்டம் தொடர்பாக மதுரையில் பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஸ்டாலின் அரசில் புதிய திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்து புதிய பெயர்களை திட்டங்களுக்கு சூட்டுவதிலேயே உலக சாதனை படைத்துள்ளார் என்று விமர்சித்தார். மேலும் அதுபோன்று புதிதாக அறிவிக்கப்படும் திட்டங்களின் பலன் மக்களுக்கு போய் சேர்க்கிறதா என்பதை ஆய்வு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
தாய்மானவர் திட்டம் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவும் திட்டமாக தெரியவில்லை என்று கருத்து கூறிய அவர், தாய்மானவர் திட்டம் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட திட்டம் என்று சாடினார். பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த பிள்ளை பெயர் பெறுகின்ற வகையிலே நாம் வளர்க்க வேண்டும். அதுபோல்தான் ஒரு திட்டத்திற்கு பெயர் சூட்டுவதோடு இந்த அரசினுடைய கடமை முடிந்துவிடவில்லை, தொடங்கி வைப்பதோடு முடிந்துவிடவில்லை. அதற்கான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கட்டமைப்புகளையும் அதை செயல்படுத்துகிற வழிமுறைகளையும் அதை முறையாக செயல்படுகிறதா என்ற தொடர் ஆய்வுகள் மூலமாகத்தான் இதுபோன்ற புதிய பெயர்களை நீங்கள் சூட்டுகிற அந்த திட்டத்திற்கு ஒரு வடிவமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை மாண்பு முதலமைச்சர் பொது வாழ்க்கையிலே அனுபவத்திலே நிச்சயமாக தெரிந்திருப்பார். ஆனால் அவருடைய இயலாமையின் காரணமாக அல்லது மக்கள் மீது அக்கறை இன்மையின் காரணமாகவா இந்த திட்டங்கள் வீடு தேடி மருத்துவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது வடகிழக்கு பருவமழையிலே வீடு தேடி வெள்ளம்தான் வருகிறது என்று மக்கள் குமுறுகிறார்கள். ஆகவே இப்போது வீடு தேடி ரேஷன் பொருட்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரேஷன் பொருட்கள் வந்த பாடில்லை, வீடு தேடி வெள்ளம்தான் வந்திருக்கிறது என்று மக்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி விழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுக்கு பிறகு பேட்டியளித்த எம்பி கனிமொழி 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூறினார். மேலும் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கந்தசஷ்டி விழாவின் உச்ச நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை காணுவதற்காக வரக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். 20 மருத்துவர்கள் கொண்ட குழுக்கள் மற்றும் 14 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன் தரத்தையும் இன்னும் வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் கருத்திலே கொண்டு அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 4000 காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 250 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 2 ட்ரோன் கேமராஸும் இருக்குது. ட்ரோன் கேமரா மானிட்டரிங்காக தனியாக ஒரு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 20 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள் இந்த பணிக்காக எங்கள் மக்கள் வந்து ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவை என்றால் அதற்கு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 14 ஆம்புலன்சஸ் வந்து இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. தாவேகா போன்ற கட்சிகளை கூட்டணி சேர்க்க அழைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கும் எண்ணத்தில் இல்லை என்று ஓபிஎஸ் அணியை சேர்ந்த உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தாவேகா கட்சியை கூட்டணியை சேர்த்து வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் அக்கட்சியை கூவி அழைப்பதுடன் தாவேகா கட்சி கொடியை தனது பிரச்சார கூட்டத்தில் கொடி அசைக்க செய்து தனது பலத்தை அதிகரிக்கும் எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவது கேலிக்கூத்தாக உள்ளது என்று விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி தாவேகா கட்சி மட்டுமல்ல, வேறு எந்த கட்சியையும் கூவி அழைத்து கூட்டணி சேர்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியே கிடைக்கும் என்று கூறிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற காலம் முதல் அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை தான் தழுவி வருவதாக விமர்சித்தார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவை கூவி அழைக்கின்றார். தாவேகா கொடி பறக்கிறது பாருங்கள் என்று ஏளனம் பண்ணி நக்கல் செய்கிறார். அப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, இன்னொருத்தர் தாவேகா அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி வைத்தால் துணை முதல்வர் தருவோம் என்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடவில்லை என்றால் தோற்று விடுவார், அவர் கட்சி காணாமல் போய்விடும் என்று கூறுகின்றார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து சென்ற சக்திகள் ஒன்று கூடாமல் தேர்தலை சந்தித்தால் அவர்கள் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அது படுதோல்வியைத்தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே ஒழிய கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. வைகை அணை நீர்த்தேக்க கரை பகுதியில் தந்தை, மகள்கள் உள்ளிட்ட 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த தம்பதி கிருஷ்ணமூர்த்தி பிரியங்கா. இவர்களுக்கு 7 மற்றும் 5 வயதில் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போன்று நேற்று பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் கணவர் கிருஷ்ணமூர்த்தி தனது பெண் குழந்தைகள் இருவரையும் வெளியில் அழைத்து சென்றுள்ளார். பின்பு நீண்ட நேரமாகியும் சிறுமிகள் இருவரும் வீடு திரும்பாத நிலையில் இரு சிறுமிகள் உடல்களும் வைகை அணை நீர்த்தேக்க பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. கணவர் மற்றும் குழந்தைகளை காணவில்லை என்று மனைவி பிரியங்கா பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் கிருஷ்ணமூர்த்தியும் அணை நீரில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் நீர்த்தேக்க பகுதியில் அவரது உடலை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மகள்கள் மற்றும் தந்தை உடல் உட்பட 3 பேரின் உடல்களை மீட்ட போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 75% ஏரிகள் முழுமையாக நிரம்பியிருப்பதாகவும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் அளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியான நீர் வீடுகளை சுற்றி சூழ்ந்துள்ள நிலையில் உடைப்பு ஏற்பட்ட கால்வாயை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கூறினார். மேலும் மாவட்டத்தில் 75% ஏரிகள் முழுமையாக நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதாகவும் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.